ஆஸ் அ மேயர் ப்ரோட்டோகால் படி நான் ஏற்றினேன், அப்புறம் ஐஏஎஸ் ஏற்றுவாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஏற்றுவாங்க. ப்ரோட்டோகால் படி நாங்கள் என்ன மரியாதை தரணுமோ அதை நாங்கள் கொடுத்தோம். இவங்கெல்லாம் யாரும் படுத்தலைங்க. இப்போ ப்ரோட்டோகால் படி இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. இதே ப்ரோட்டோகாலை உதயநிதி அவர்களோ சேகர் பாபு அவர்களோ இல்லை கே நேரு அவர்களோ வராங்க. ஆஸ் பெர் ப்ரோட்டோகால் முதல்ல ஐஏஎஸ் தான் விளக்கு ஏற்றணும், அப்புறம் தான் இவங்க ஏற்றணும்னு விளக்க அந்த மெழுகுவர்த்தியை பிடிங்கி கொடுத்துருவீங்களா நீங்கள்? அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறா நீங்கள். முதல்வர் கான்வாய் போச்சுல, அதில் ஓடி போய் செக்யூரிட்டிங்களோட ஏறி தொங்கிட்டு ஐயோ மீடியா கரெக்டில் ஃபோட்டோ எடுத்தீங்க நீனு வெக்கப்பட்டுட்டு பொத்தி வச்ச மல்லிகை மொட்டுன்னு போனீங்கல்ல, அது ப்ரோட்டோகாலா? ஒரு மேயர்னா அதுக்கான ஒரு டிக்னிட்டி எதுவும் இல்லாமல், அதுக்கான ப்ரைடு ஒன்றும் இல்லாமல், எவ்வளோ பெரிய பதவி பொறுப்பு அது. எப்படி சென்னை கார்பரேஷனோட மேயர் நீங்கள் அங்கே போயிட்டு எடுத்து போட்டுட்டு யாராவது ஒன்றா குடுன்னு பின்னாடி வர்றது, இங்கே வாமா நேரு அவர் எப்படி இது பண்ண ஆமா அதை கேட்குறாங்க சொல்லுமா ப்ரெஸ் மீட்டில் யாரா மேயரை இப்படிலாம் நடத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நீங்கள் என்னமோ அந்த புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முடைச்சிருச்சாங்கிற கதையா அவங்க தான் அப்படி பண்ணுறாங்க சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. என்ன நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒண்ணு கிடையாது. இவங்களோட மேயர் ஆபீஸ்ல டபேதாரா இருந்தாங்க ஒரு லேடி. லிப்ஸ்டிக் போட்டதுக்கு மேயர் அம்மா கலர்ல நான் லிப்ஸ்டிக் போட்டேன்னு சொல்லி அந்த அம்மா வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இதெல்லாம் புரோட்டோகால்ல இருக்கா? யார் எந்த கலர்ல லிப்ஸ்டிக் போடணும்? ஏன் லிப்ஸ்டிக் கலர்ல நீ லிப்ஸ்டிக் போட்டிருக்கியா? நான் முடி வெட்டியிருக்க மாதிரி நீ முடி வெட்டியிருக்கியா? ஏன் கலர்ல நீ புடவை போட்டிருக்கியா? இதெல்லாம் புரோட்டோகால்ல இருக்கா? அப்போ புரோட்டோகால்ன்ற பேர்ல காமெடி பண்ணிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஏற்கனவே சென்னையில் இருக்கவே கொலவெறியில இருக்காங்க உங்க மேல. ஏகப்பட்ட ஊழல், ஏகப்பட்ட அலிகேஷன் சென்னை கார்பரேஷன் மேல வந்திருக்கு. நீங்க வரவுக்கு மேல செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. அலாட் பண்ண ஃபண்டில் எதுவுமே ஒழுங்கா நிதி இது பண்ணல. அந்த 4000 கோடி பேக்கேஜ் அது இன்னும் கன்னித்தீவு கதை மாதிரி இன்னும் அது நீண்டுட்டு தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன மர்மம்னு அந்த முடிச்சுன்னு அவள இப்படி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கப்போ நீங்க இன்னைய வரைக்கும் போய் சிஎம் அவர்களை மரியாதை நிமித்தமா போய் சந்திக்கவே இல்லை. அதான் எதனால மேம் சந்திக்க மாட்டேங்கிறாங்க? அதான் புரோட்டோகால். உங்க புரோட்டோகால் என்னம்மா உன் புரோட்டோகால்? அப்போ என்னமோ சொல்லுவாங்களே, கேட்குறவன் கேன பயில இருந்தா கேப்பையில நெய் வெளியுமாங்கிற மாதிரி தமிழக மக்கள்லாம் கிறுக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க போல இருக்குவீங்க. அப்போ என்ன உன் புரோட்டோகால்? இன்னைக்கு நேற்று இந்த அம்மா சொல்லி முடிச்சது பாருங்க. சொல்லி முடிச்சோன்னா இந்த பசங்க டப்படப்பன்னு டைப் பண்ணி கூகுளில் சாட் ஜிபிடியில் போய் வாட் இஸ் அ புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா வருது தப்பன்னு. அசிங்கப்பட்டு போனாங்களா பிரியா? எதுக்கு இந்த வேலை உங்களுக்கு? அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? அப்படியே இருக்கிற நேரம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவோண்டா அப்படின்னு இருந்தீங்கல்ல திமுக எம்எல்ஏக்கள் முன்னாடி. இப்போ என்ன தாவேக எம்எல்ஏக்கள் முன்னாடி அப்படியே செலுத்துக்கிட்டு வந்து நிற்கிறீங்க. அப்போ தயவு செஞ்சு உங்கள் இடம் என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் ஏகப்பட்ட ஊழல் பண்ணியிருக்கீங்க, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதனால் அமைதியாக அடக்கமாக இருங்க. இருக்கிற வேலையை கொடுக்குற வேலையை ஒழுங்காக செய்யுங்க அப்படிங்கிறதான். புரோட்டோகால் பற்றிலாம் நீங்கள் பேசாதீங்க. உங்களுக்கு அது ஒரு கர்மமும் தெரியாது. ஓகே மேம். இப்போ மேயர் பிரியா அவர்கள் விஜய் சிஎம் ஆன உடனே மேயர் போய் சந்திக்கணும்னு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா என்ன? கண்டிஷன்ஸ் இல்லாமா அது ஒரு புரோட்டோகால் தானேப்பா. நீங்கள் கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் இருக்கீங்கல்ல, அப்போ அவங்க இங்கே தானே சிஎம்னா இப்போ என்ன அப்போ போய் பார்க்கறது இல்லையா? நான் இது இன்னொரு இதுலேயே சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. ஜெயலலிதா அம்மா அவர்கள் முதல்வரானப்போ இவர் ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு பார்த்தாரு, மேயராக இருக்கப்போ போய் பார்த்தாரு. அப்பயே என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு எம்எல்ஏ சீட்டு ஒன்று வச்சுட்டு மேயராக வந்தாங்க. அப்போ தான் அம்மா இது பண்ணாங்க, ஒருத்தர் ஒரு பதவியில் தான் இருக்கணும்னு சொல்லி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு மேயர் அவர் ரிசைன் பண்ணிட்டு எம்எல்ஏவாக கண்டினியூ பண்ணார். அப்போ நீங்கள் உங்களுக்கு முன்னாடி இருந்தாங்கல்ல கலைஞர் அவர்களோட பையனே போய் பார்க்குறாங்க. பிரியா அவர்களுக்கு என்ன யார் சொல்லி கொடுத்து நீங்கள் பண்ணுறீங்க? அப்போ அவர் சேகர் பாபு கிட்ட பர்மிஷன் கொடுக்கல போல இருக்கு உங்களுக்கு. சேகர் பாபு இந்தாம்மா உட்காருமா அப்படின்னா ஜிகிட்டு உட்காந்துக்குவாங்க. எந்திரிமானா எந்திரிப்பாங்க, கொடையை தூக்கிட்டு ஓடுவாங்க அவருக்கு கொடை பிடிச்சிட்டு. இதெல்லாம் எந்த புரோட்டோகாலில் வருது? அப்போ நீங்கள் புரோட்டோகாலு அது இதுன்னு பேசுறதை நிறுத்திட்டு முதல்ல உண்மையாலுமே இங்கே சென்னை கார்பரேஷனில் இன்னமும் மழை பெஞ்சா தண்ணி போகிறதுக்கு வழி கிடையாது. நிறைய இடங்களில் சாக்கடைகளில் இது பண்ண முடியல. கூவம் பார்த்தீங்கன்னா குப்பையும் குளமுமா அப்படி கேவலமாக கிடக்குது. எங்கே பார்த்தாலும் கொசு. இதெல்லாம் முதல்ல சரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் புரோட்டோகாலை பற்றி பாடம் எடுங்க. ஸ்கூல் இதில் ஈவெண்ட்டில் போயிட்டு நீங்கள் ஒரு இந்த விளக்கு ஏற்றுறீங்க இல்லையா, அதோட புரோட்டோகால் பற்றி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யார் இருப்பாங்கன்னா யாராவது கேபினெட் மினிஸ்டர் அந்த மாதிரி இருந்தால் அடுங்க. அதுக்கு அடுத்தது எம்பி கேண்டிடேட்டில் இருப்பாங்களா, கேடரில் இருக்கவங்க அவங்க. அதுக்கு அடுத்து எம்எல்ஏ, அதுக்கு அடுத்து தான் மேயரே வராங்க. அதுக்கப்புறம் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்களாம் வராங்க. அப்படி பார்த்தா முதல்ல மேயர் பிரியா அவர்களே போய் அந்த கத்திரிக்கோளை வாங்கி முதல்ல வெட்டியிருக்கக்கூடாது, எம்எல்ஏ கையில் கொடுத்துருக்கணும். முதல் விளக்கு ஏற்றுறதே இவங்க ஏற்றிருக்கக்கூடாது, அவங்க கையில் கொடுத்துருக்கணும். இதில் என்ன ஒரு இதுன்னா புரோட்டோகால் படி தான் இவங்க பிரியா அப்படி நேராக அப்படி கோட் போட்ட மாதிரி வெண்ணெய் அறுத்த மாதிரி புரோட்டோகாலாக அவங்க மிஞ்சவே மாட்டாங்களா? நீங்கள் உதயநிதி அவர்கள் எம்எல்ஏவா செலக்ட் ஆனார்ல, மேயர் அவங்க ஆஃபீஸில் கலைஞர் ஃபோட்டோ, ஸ்டாலின் ஃபோட்டோ, உதயநிதி ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. சும்மா ட்ரிப்ளிகேனில் ஒரு எம்எல்ஏ அவர் ஃபோட்டோ கொண்டாந்து எதுக்கு நீங்கள் உங்களோட கிரேட்டர் சென்னை கார்பரேஷனோட மேயர் ஆஃபீஸில் எதுக்கு வைக்கிறீங்க? அது புரோட்டோகாலா? அவர் இப்போ அதுக்கப்புறமாவது ஏதோ துணை முதல்வர் அப்படிலாம் ஆனார். வெறும் எம்எல்ஏவாக இருந்தப்போ உங்க இதில் வச்சிங்கல்ல, அது புரோட்டோகாலா? மேம் அதே மாதிரி இப்போ சத்யராஜ் அவர்கள் குளத்தூரில் போகும்போது விம்பி குமுறி எழுதுருக்கு, தலைவர் தோத்துங்கிறாரு. உண்மையாலுமே நீங்க அழுவுறத பாக்குறப்ப சந்தோஷமா இருக்கியா? கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுறீங்க. நாங்க மன்னர் பரம்பரையா, மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு என்ன பேச்சு?
எங்க தலைவர் நாங்களே 200 தொகுதி வாங்கிடுவோம், வாய்ப்பே கிடையாது, 234 வாங்கிடுவோம். என்னென்ன பேசுனீங்க. இன்னைக்கு குளத்தூர் தொகுதியில் தோத்து உட்காந்துருக்கிறாருல்ல, எதுக்கு? உங்களை மாதிரி ஆளுகளாக கொடுத்த ஓவர் பில்டப்பு, அதான் காரணம். அதுக்கு அடுத்தது சொல்றாரு, சிஎம் விஜய் வந்து நல்லா வாயில வருதுன்னு சொல்லிட்டாராம். இப்படி ஒரு சிஎம் வந்து பேசலாமா? அடடடடா, நாகரிகமா பேசுறத பத்தி திமுக காரங்க பேசலாமா? சிஎம் விஜய் வந்து நல்லா வாயில வருதுன்னு சொன்னது தப்பு. ஏன்னா ஒரு சிஎம்மா நீங்க அப்படி பேசக்கூடாது. ஆனா அதை சொல்றதுக்கு திமுக காரங்களுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா நம்ம கருணாநிதி அவர்களோட புகழ்பெற்ற உலக புகழ்பெற்ற டைலாக் ஒன்று இருக்கு பாருங்க, பாவாடை நாடாவை உருவுன்னு சொல்லி. நாடாவை உருவி பாவாடையை தூக்குனார்ல, அப்ப அவர் என்னவா இருந்தாரு? இல்ல இன்னும் எவ்வளவு பேசியிருக்காரு. இந்திரா காந்தி அம்மையாரை பத்தி என்னென்ன பேசியிருக்காரு, மோடி அவர்களையும் ஜெயலலிதா அம்மையாரை வச்சு என்னென்ன பேசியிருக்காரு. கேவலமா காதுல அந்த எங்கள் காதுகள் பாவம் இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு, காதுல ரத்தம் வர அளவுக்கு பேசியிருக்காங்க. ஆனா நீங்க நாகரிகத்துக்கு பாடம் எடுக்கிறீங்கன்னா சிரிப்பா வருது. இதையும் தாண்டி அடுத்து சத்யராஜ் ஒன்று சொல்றாரு, ஓட்டு போட்டீங்கல்ல, படுங்க, நல்லா படுங்க, உங்களுக்குலாம் பட்டாதான் புத்தி வரும். என்ன சாம விடுறீங்களா? உங்களுக்கு ஓட்டு போட்டா மக்கள்லாம் நல்லவங்க, ஓட்டு போடலைன்னா மக்களை சாப விடுவீங்க. ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னாரு, இந்த கேடுகட்ட மக்கள், அந்த கேடுகட்ட தொகுதி மக்கள், உங்களுக்கு ஓட்டு போடலைன்னா கேடுகட்ட மக்கள், உங்களுக்கு ஓட்டு போடலைன்னா அந்த மக்கள்லாம் அவஸ்தைப்படணும், வேதனைப்படணும். இப்போ என்ன மாதிரியான இதில் இருக்காங்க பாருங்க. இப்போ இந்த மாதிரி திமிர் தண்டத்துக்கு தான் இவங்களை தூக்கி ஓரமாக உட்கார வச்சிருக்கு. இப்போ இன்னும் இப்படியே பேசிக்கிட்டே இருங்க, அடுத்து 10 ஓட்டு 10 தொகுதி 15 தொகுதியில் கூட ஜெயிக்க மாட்டீங்க. இதே மாதிரி பேசிக்கிட்டு இருங்க, அதான் கரெக்ட். இப்போ மேம் அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது சொல்றாரு, அதாவது உங்களை ஏதாவது குற்றச்சாட்டு வச்சிட்டோம் அப்படின்னா 6 மணி நேரம் கூட அமைதியாக இருக்க மாட்டேங்கிறாங்க, 6 மாதம் அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி அழுகுறாருன்ற மாதிரி சொல்றாரு மேம் அவரு. நாங்கள் கண்ணியமாக இருப்போம், இதுல வேற ஆட்சி கலைஞ்சிருச்சு அப்படின்னா கவர்னர் ஆட்சி வந்துடும், மத்திய அரசு உள்ள வந்துடும், ஒன்றிய அரசு, அதனால நாங்க வந்து ஆதரவு கொடுக்குறோம். இப்ப என்ன சொல்றீங்க, இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி, அப்ப அகற்றப்பட வேண்டிய ஆட்சின்னா அப்ப திருப்பி கவர்னர் ஆட்சி வந்து திருப்பி மத்திய அரசு உள்ள வந்துடாதா? முன்னாடி என்ன சொன்னீங்க, இன்னொரு தேர்தலை சந்திக்க தமிழ்நாடு தயாரா இல்லை, இப்ப ஆட்சியை கலைச்சா இன்னொரு தேர்தல் வந்தா தமிழ்நாடு தயாரா இருக்குமா? என்ன பேசுறாங்க? அப்புறம் என்ன சொல்றாரு, 6 மாசம் அவகாசம் கொடுக்கணும், எடுத்தோன்னே பேச நான் தயாரா இல்லை அப்படின்னாரு. 6 மாசம் ஆயிடுச்சா? அதுக்குள்ள இந்த கதறீங்க. இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கா உடனே பார்க்கணும், பெண்கள் பாதுகாப்பை உடனடியாக பார்க்கணும், இதுக்கெல்லாம் ஹை ப்ரியாரிட்டி கொடுக்கணும், குழந்தைகளுக்கு எதிரானதுன்னா நாங்கள் சொல்றோம். ஓகே, அதை சொல்ல திமுக காரனுக்கு தகுதி இல்லை. உங்க ஆட்சியில 5 வருஷம் என்ன பண்ணீங்க? 5 வருஷம் கோமா ஸ்டேஜில் உட்காந்து இருந்துட்டு ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. எல்லாம் நாங்க போயிட்டு ஏங்க பெண்களுக்கு எதிரான இத்தனை பாலியல் குற்றம் டிபேட்ல சொன்னா, உத்தரப்பிரதேசத்தை பாரு, மத்திய பிரதேசத்தை பாரு, பீகாரை பாரு, மணிப்பூரை பாருன்னாங்க. இப்ப தமிழக மக்கள் என்ன சொல்றாங்க, நீ அங்கேயே பார்த்துக்கிட்டு இரு, நாங்க ஓட்டை வேற ஒருத்தனுக்கு போடுறோம். போட்டாங்கல்ல உனக்கு. இன்னைக்கு உதயநிதி அதே வாய் என்ன வாய் பேசுது, இது தமிழகமா உத்தரப்பிரதேசமா? எப்படி? போன மாசம் அது வேற வாய், இந்த மாசம் இது நாரவை. அப்போ இவங்க நினைச்சா எப்படி வேணா டைலாக்டிங் ஸ்கிரிப்டையும் மாத்தி பேசுவாங்க. அதனால இவங்களுக்கெல்லாம் மக்கள் மேல 1% அக்கறை கிடையாது. இது எல்லாமே சும்மா ஊழல் வழுதுட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா உங்களால ஜெயிக்க முடியலன்றதுனால. அதனால நீங்க பேசக்கூடாது. ஆனா விஜய் அவர்கள் இம்மீடியட்டா குழந்தைகளுக்கு மீதான அந்த பாலியல் வன்முறைகள் நடக்கிறதும், பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, போதை கலாச்சாரத்துல இம்மீடியட் ஆக்ஷன் எடுத்தே தான் ஆகும்.